ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்? ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வை ஆர் யூ ஸ்பீக்கிங் லைக் திஸ் அப்படின்னு பேசலாம். லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி. வை ஆர் யூ ஸ்பீக்கிங் லைக் திஸ்? ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு அர்த்தம். போய் தொலை அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? கெட் லாஸ்ட் அப்படின்னு பேசலாம். கெட் லாஸ்ட், போய் தொலை அப்படின்னு அர்த்தம். இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த? இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வேர் டிட் யூ கெட் ஹிம் ஃப்ரம் அப்படின்னு பேசலாம். வேர் டிட் யூ கெட் ஹிம் ஃப்ரம்? வேர் டிட் யூ கெட் ஹிம் ஃப்ரம்? இந்த கெட் ஹிம் அப்படிங்கிறத கெட் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சுற்றி வளைச்சி பேசாத. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னா சுற்றி வளைச்சி பேசாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவர் இன்னும் வரல அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா, ஹி ஹாஸ் நாட் கம் எட் அப்படின்னு பேசலாம். ஹி ஹாஸ் நாட் கம் எட் அப்படின்னா அவர் இன்னும் வரல. அவ இன்னும் வரல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஷி ஹாஸ் நாட் கம் எட் அப்படிங்கிறீங்களா? சரி, ஷி ஹாஸ் நாட் கம் எட் அப்படின்னா அவ இன்னும் வரல. முதல்ல நீ ஒன்றை நம்பு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். முதல்ல நீ ஒன்றை நம்பு அப்படின்னு அர்த்தம். உனக்கு இது வேணுமா இல்லை அது வேணுமா? உனக்கு இது வேணுமா இல்லை அது வேணுமா எப்படிங்க கேட்கலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டூ யூ வாண்ட் திஸ் ஒன் ஆர் தேட் ஒன்? டூ யூ வாண்ட் திஸ் ஒன் ஆர் தேட் ஒன்? உனக்கு இது வேணுமா இல்லை அது வேணுமா அப்படின்னு அர்த்தம். சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு உட்கார்றதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை. ஈவன் டு சிட் அப்படின்னா உட்கார்றதுக்கு கூட. ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஈவன் டு சிட் அப்படின்னா எனக்கு உட்கார்றதுக்கு கூட டைம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, அதை பற்றி நினச்சி கூட பார்க்காது, அதை பற்றி நினச்சி கூட பார்த்துறாது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? அதை பற்றி நினச்சி கூட பார்க்காது. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட் அப்படின்னு பேசலாம். டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி நினச்சி கூட பார்க்காது அப்படின்னு அர்த்தம். சரி, என்னால் அதை நம்ப முடியல அப்படின்னா, ஐ காண்ட் பிலீவ் தட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ காண்ட் பிலீவ் தட், என்னால் அதை நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம். வேற யாரையாவது கேளு. ஆஸ்க் சம் ஒன் எல்ஸ் அப்படின்னு பேசலாம். ஆஸ்க் சம் ஒன் எல்ஸ் அப்படின்னா வேற யாரையாவது கேளு. குழந்தை மாதிரி பேசாத. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் டாக் லைக் எ சைல்டு. இந்த லைக்ன்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கிறேன் இல்லைங்களா? சரி, லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குழந்தை மாதிரி பேசாத அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா, டோன்ட் டாக் லைக் அ சைல்டு. இந்த லைக் ஏ அப்படிங்கிறத லைக் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. டோன்ட் டாக் லைக் அ சைல்டு அப்படின்னா குழந்தை மாதிரி பேசாத. பொய் சொல்றது உனக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, லையிங் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அப்படின்னு பேசலாம். லையிங் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. பொய் சொல்றது உனக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல அப்படின்னு அர்த்தம். எனக்கு அவர் நல்லாவே தெரியும் அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ அப்படிங்கிறீங்களா? சரி, ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படின்னு பேசுங்க. ஐ நோ ஹிம் வெரி வெல் அப்படின்னா எனக்கு அவரை நல்லாவே தெரியும், இல்லை எனக்கு அவனை நல்லா தெரியும் அப்படின்னு அர்த்தம். சும்மா விளையாண்டேன் அப்படின்னு நம்ம பேசுறது உண்டு இல்லைங்களா? சரி, சும்மா விளையாண்டேன்ப்பா, சும்மா விளையாண்டேன் அப்படின்னு பேசணும். ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு பேசலாம். ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங், சும்மா விளையாண்டேன்ப்பா, இதுக்கெல்லாம் நம்ம கோச்சுக்குவேன். இந்த மாதிரி சும்மா விளையாண்டேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு பேசலாம். சரி, அதை பற்றி நினைக்கும் போது எனக்கே என் மேலே கோவம் வருது. எப்படிங்க பேசலாம்? when I think about it, I get angry at myself அப்படின்னு பேசலாம். when I think about it, I get angry at myself. அதை பற்றி நினைக்கும் போது எனக்கே என் மேலே கோவம் வருது அப்படின்னு அர்த்தம். when I think about it அப்படின்னா அதை பற்றி நினைக்கும் போது, I get angry at myself அப்படின்னா எனக்கு என் மேலே கோவம் வருது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இங்கிலீஷில் அவனுக்கு ஆறுதல் கூறு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா, கன்சோல் ஹிம் அப்படின்னு பேசலாம். கன்சோல் ஹிம் அப்படின்னா அவனுக்கு ஆறுதல் கூறு அப்படின்னு அர்த்தம். உன்னை பற்றி அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உன்னை பற்றி
அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? டூ யூ நோ வாட் ஹீ செட் அபவுட் யூ அப்படின்னு கேட்கலாம். டூ யூ நோ வாட் ஹீ செட் அபவுட் யூ? உன்னை பற்றி அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.